யூடியூப் சக்சஸ் டிப்ஸ் நம்பர் 2. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன். அதாவது ப்ரெசன்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விதம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 விதமான கிஃப்ட் இருக்கு, ஓகேங்களா? ஸோ கிஃப்ட் நம்பர் 1 ஒரு ஒயிட் பேப்பரில் பண்ணியிருக்காங்க. கிஃப்ட் நம்பர் 2 ஒரு எல்லோ பேப்பர், ஒரு கலர் பேப்பரில் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிஃப்ட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு பேக்கிங்கோட நல்ல ஒரு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ரிப்பன்லாம் கட்டி ஒரு பேக்கிங் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த 3லையும் வெறும் எம்டி பாக்ஸ் தான், பட் கிஃப்ட் வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு ஒயிட் பேப்பரில் ரேப் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பேப்பரில் ரேப் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக ஜிகின்னு ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் எதை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய அந்த கிஃப்ட் பாக்ஸை தான் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் சொல்ல வரேன். நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு வீடியோவையும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா வியூவர்ஸ் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு அட்ராக்டிவான தம்ப்நெயிலை நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த தம்ப்நெயில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலோட க்ரோத்துக்கு முதல் படியாக இருக்கும். ஸோ பார்த்த உடனே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேனல் நேம் சர்ச் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சர்ச் பண்ணும்போது உங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட் வருது அப்படின்ற பட்சத்தில் நிறைய வீடியோஸ் வரும், வரிசையாகப்பட்ட வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கண்டென்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் கறி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுறாங்கன்னு வைங்க, அப்போ வரிசையாக நிறைய சிக்கன் கறி வீடியோஸ் எல்லாமே வரும். அந்த சிக்கன் கறி வீடியோஸில் எந்த தம்ப்நெயில் அட்ராக்டிவாக இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்போ எப்படி நம்ம கிஃப்ட்டை சூஸ் பண்ணமோ அதே கான்செப்ட் தான் அதுலேயும். ஸோ தட் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தம்ப்நெயில் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் இந்த தம்ப்நெயிலுக்கு கொடுக்கக்கூடிய எஃபர்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலோட க்ரோத் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க, எப்படி எல்லாரும் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னோட சேனலையும் காமிக்கிறேன், அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் கறி ரெசிபி அப்படின்னு நம்ம போட்டு சர்ச் பண்ணுறோம் வைங்க. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஸ்பைசி ஈட்ஸ், அதாவது 3.32 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய 26 மில்லியன் வியூஸ் போன ஒரு வீடியோ வந்திருக்கு. பட் அதோட தம்ப்நெயில் பாருங்கள், கிளிக் பண்ணுற மாதிரி அழகாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈஸி சிக்கன் கிரேவி, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளிக்கபிள் தம்ப்நெயிலாக இருக்குது. அண்ட் அதே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்பைசி ஈட்ஸில் வந்து இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி டார்க்கான வியூஸ் இருக்குது. பட் நிறையா வியூஸ் போயிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ஒரு கிளிக் பண்ணுற அளவுக்கு அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இல்லை, அந்த சட்டியோட ஓரம்லாம் தெரிகிறது. ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் அற்புதமாக இருக்குது, இதெல்லாம் நைஸாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் அந்தளவுக்கு இல்லை, பட் நல்ல வியூஸ் போயிருக்கு. இதெல்லாம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. திஸ் இஸ் குட், திஸ் இஸ் நாட் குட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணிடுற சிக்கன் கறி ரெசிபி அப்படின்னு நான் சர்ச் பண்ணியிருக்கேன். இது நேற்று போட்ட ஒரு வீடியோ. ஓகே, 7 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோ, நேற்று கூட இல்லை, 7 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் தான். ஸோ எம்மி சமையல் விருந்து அப்படின்றது. ஸோ ஆனால் இந்த தம்ப்நெயிலில் பார்க்கும்போது நம்ம கிளிக் பண்ணணும் போல ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த எம்மி சமையல் விருந்தையே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா தம்ப்நெயிலும் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வந்து இது கொஞ்சம் அட்ராக்டிவான தம்ப்நெயிலாக தான் இருக்கும். ஸோ இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி உப்மா அப்படின்றது ஒரு 2.1K வியூஸ் போயிருக்கு. இது புது சேனல் தான், பட் ரொம்ப நாள் கேப் விட்ட சேனல் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த விஜயன் டெக்கும் அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிளிக்கபிள் தம்ப்நெயில்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் இதுலேயும் கொஞ்சம் புவர் குவாலிட்டி இருக்கும். இது நல்லா இருக்காது, இது நல்லா இருக்காது. இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டென்ட் சரியாக தெரியல. கோழி வறுவல் இப்படி செஞ்சு பாருங்கள் அப்படின்னா 10K வியூஸ் போயிருக்கும். ஸோ ரோஸ்டட் ஸ்மோக்கி சிக்கன் அப்படின்றது வந்து நல்லா போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த தம்ப்நெயில் கொடுக்குற ப்ரெசன்டேஷன் கொடுக்குற விதம் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்த விஜயன் டெக் அப்படின்னு ஒரு சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சேனல்லையும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை வந்து நம்ம கொடுக்குறத விட இதில் இருக்கிற இந்த தம்ப்நெயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய அழகாக கொடுத்துருப்போம். ஸோ வீடியோஸில் போய்ட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன். பட் எல்லா தம்ப்நெயிலும் நல்லா இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு புவர் தம்ப்நெயில், இது வந்து ஒரு புவர் தம்ப்நெயில். இந்த தம்ப்நெயில் ஓகே, ஏஐ ஜென்ரேட்டட் ஆட்டோ ஆங்கர் எவ்வளோ சுலபமா அப்படின்ற ஒரு தம்ப்நெயில் சூப்பராக போச்சு. இந்த இர்ஃபான் ப்ரோதர் அது வந்து ஒரு எப்படி கிரியேட் பண்ணுறதுக்காக போடுறது. இந்த தம்ப்நெயில் ஒர்ஸ்ட்டு. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த என்ன சொல்லியிருக்கோம் அந்த தம்ப்நெயிலில் அப்படின்றது அங்கே தெரியவே இல்லை. யூடியூபருக்கு நீங்கள் புதுசாக இந்த 3 விஷயம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கன்றதை போட்டிருப்போம். அது சுத்தமாக தெரியல அங்கே, ஓகேங்களா? பட் இந்த தம்ப்நெயில்லாம் ஓரளவுக்கு கிளிக்கபிள் தம்ப்நெயில் அண்ட் அட்ராக்டிவ் தம்ப்நெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் ஏ ப்ரொஃபஷனல் தம்ப்நெயில் இன் யூடியூப் அப்படின்னு போட்டு 5.3K வியூஸ் போயிருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயிலோட லுக்கு நல்லாயிருக்கும். இந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தம்ப்நெயில் அப்படின்றதுனால நல்லா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும்.
பட் இதுக்கு முன்னாடி இருந்த தம்ப்நெயிலாம் அந்த அளவுக்கு ஓகே நமக்கு வேர்ட்ஸ் தெரியுது, பட் ஆனால் பெருசாக அட்ராக்ட் பண்ணி கிளிக் பண்ணுற மாதிரிலாம் எந்த ஒரு தம்ப்நெயிலும் இல்லை அப்படின்றது தான் இதில் வந்து தெளிவாக தெரியும். அண்ட் வியூஸும் ரொம்ப கம்மி தான். இந்த சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, பட் நிறையா கேப் விட்டுட்டு மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக போட்டது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டால், அதுக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கிளிக்கபிள் தம்ப்நெயில் இருக்கணும். அதே மாதிரி இப்போது இன்னொரு சேனல் நம்மளோடது இருக்குன்னு வைங்களேன், மார்க்கெட் தமிழ் சேனல் அப்படின்னு நம்ம போடுறோம்னு வைங்களேன். இது வந்து நம்மளோட இன்னொரு சேனல். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிக்கபிள் தம்ப்நெயில்ஸ்லாம் இருக்கும். அண்ட் ஒவ்வொன்றும் அதாவது இது கம்ப்ளீட்டாக ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ். இதில் வந்து கிளிக்கபிள் தம்ப்நெயில்ஸ் இருக்கும். அண்ட் இதுக்கு நமக்கு சப்ஸ்கிரைபரும் ஆல்மோஸ்ட் ஒரு 37K கிட்ட இருக்காங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அண்ட் வீடியோஸ் எல்லாம் இருக்கக்கூடிய தம்ப்நெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்த உடனே கிளிக் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அண்ட் நல்லாவும் வியூ போயிருக்கும் இதில். ஓகே, ஸோ அதனால் இந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட யூடியூப் சேனல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.